ராயல் என்ஃபீல்டு நிறுவனமானது புதிய புல்லட் 650 பைக்கை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. ரெட்ரோயிசம் மாறாக டிசைன் லாங்குவேஜை கொண்ட பெரிய இன்ஜின் பைக்காக அறிமுகமாகி இருக்கிறது புதிய புல்லட் 650. இத்தாலியில் நடைபெற்று வரும் 2025 EICMA நிகழ்வில் இந்த புதிய பைக்கை சர்வதேச அளவில் அறிமுகம் செய்துள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற EICMA நிகழ்விலேயே கிளாசிக் 650 ட்வின் பைக் அறிமுகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து இந்த ஆண்டு மார்ச் மாதம் அந்த பைக்கை இந்தியாவில் வெளியிட்டது ராயல் என்ஃபீல்டு. அதனைப் போலவே இந்த புல்லட் 650 பைக்கும் வரும் மாதங்களில் இந்தியாவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய பெரிய என்ஜின் புல்லட் பைக் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். கிளாசிக் 350 பைக்கிற்கும் புல்லட் 350 பைக்கிற்கும் இடையிலான வித்தியாசமே அதன் ஸ்டைலிங் தான். கிளாசிக் 350 பைக்கானது கொஞ்சம் மாடர்னாக பெயருக்கேற்ற வகையில் கிளாஸியான டிசைனை கொண்டிருக்கும். புல்லட் 350 பைக்கானது 100 ஆண்டுகளுக்கும் மேலான டிசைன் பாரம்பரியத்தை தன்னகத்தை கொண்டிருக்கும். அதே போலத்தான் கிளாசிக் 650 பைக்கின் அம்சங்கள் அனைத்தும் புல்லட் 650 பைக்கில் அப்படியே இடம் பெற்றிருக்கிறது. டிசைன் மட்டும்தான் வேறு. புல்லட் 350 பைக்கே சற்று மேம்படுத்தப்பட்டு பெரிய இன்ஜினை கொடுக்கப்பட்டது போல டிசைனை கொண்டுள்ளது புதிய புல்லட் 650 பைக். கேனன் பிளாக் மற்றும் பேட்டில்ஷிப் ப்ளூ ஆகிய 2 தனித்துவமான நிறங்களில் அறிமுகமாகி இருக்கிறது புல்லட் 650. 2 நிற தேர்வுகளிலுமே ஒரே மாதிரியான டிசைனே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹெட்லைட் ஹியூடு மற்றும் எக்ஸாஸ்ட் ஆகியவை குரோமியமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ரெக்கை இருப்பது போலான ராயல் என்ஃபீல்டு மற்றும் புல்லட் 650 லோகோ மெட்டல் பேட்சிகள் பைக்கின் எரிபொருள் டேங்கிலும் சைடு பேனலிலும் கொடுக்கப்பட்டுள்ளன. இவை முழுமையான கோல்டன் நிறத்தில் கொடுக்கப்பட்டிருப்பது பைக்கிற்கு ராயலான லுக்கை கொடுக்கிறது. மேலும் எரிபொருள் டேங்க் மேலான மின் ஸ்ட்ரிப் கைகளாலேயே வரையப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பைக்கில் DG அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பீடோமீட்டருக்கு அனலாக் டிஸ்பிளே பயன்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் எரிபொருள் அளவு, ஓடோமீட்டர் ஆகியவற்றுக்காக சிறிய டிஸ்பிளே ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிளாசிக் 650யில் இருப்பது போல அதே செட்டப் தான். ட்ரிப்பர் நேவிகேஷன் பாடை இந்த பைக்கில் ஸ்டாண்டர்டாகவே கொடுத்திருக்கிறது ராயல் என்ஃபீல்டு. இவற்றுடன் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளும் வகையிலான கிளட்ச் மற்றும் பிரேக் லீவர்கள், பாலிஷ்ட் அலுமினியம் ஸ்விட்ச் கியர் ஆகிய அம்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கிளாசிக் 650 உட்பட ராயல் என்ஃபீல்டின் பிற 650cc பைக்குகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அதே 648cc பேரலால் ட்வின் என்ஜின் தான் புதிய புல்லட் 650 பைக்கிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்லிப்பர் கிளட்ச் வசதியுடன் கூடிய 6 ஸ்பீட் கியர் பாக்ஸுடன் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த என்ஜினானது 47 HP பவர் மற்றும் 52.3 Nm டார்க்கை உற்பத்தி செய்யும் திறனை கொண்டுள்ளது. பைக்கின் முன்பக்கம் 120 mm டிராவல் கொண்ட ஷோவா டெலிஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன் செட்டப்பும் பின்பக்கம் 112 mm டிராவல் கொண்ட ட்வின் ஷாக் சஸ்பென்ஷன் செட்டப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச அளவில் தற்போது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இந்த மாத இறுதியில் நடைபெறும் மோட்டோவர்ஸ் நிகழ்ச்சியில் இந்த புதிய புல்லட் பைக்கை இந்தியாவில் ராயல் என்ஃபீல்டு அறிமுகம் செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெளியீட்டை பொறுத்தவரை அதிகாரப்பூர்வமாக ராயல் என்ஃபீல்டிடமிருந்து எந்தவிதமான தகவல்களும் இல்லை. எனினும் கிளாசிக் 650யின் டைம்லைனை வைத்து பார்க்கும்போது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இந்த 650cc பைக்கை அந்நிறுவனம் இந்தியாவில் வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.